வணக்கம் நண்பர்களே. சர்வ வல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு வேதாகமத்தில் உள்ள ஒரு சிறப்பு கதையை சொல்ல விரும்புகிறேன். அது பல வருடங்களுக்கு முன்பு மக்கள் கட்ட முயன்ற ஒரு பெரிய உயரமான கோபுரத்தை பற்றியது. அந்த கோபுரத்தை பார்க்கிறீர்களா? அதுவே பாபேல் கோபுரம். என்ன நடந்தது என்று பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, இன்னும் செங்கற்களை கொண்டு வாருங்கள். இந்த கோபுரத்தை இன்னும் உயரமாக கட்டுவோம். நாம் ஒரு நகரத்தை கட்டுவோம். எங்கள் கோபுரம் வானத்தை அடையும். நாம் ஒன்றிணைந்து வேலை செய்தால் எதுவும் நம்மை தடுக்க முடியாது. எல்லோரும் கேளுங்கள். வானத்தை தொடும் ஒரு கோபுரத்தை நாம் கட்டுவோம். அப்பொழுது நாமே புகழ் பெறுவோம். பூமியில் எங்கும் சிதறிப்போக மாட்டோம். அதிகமாக உழையுங்கள். மேலும் உயரமாக கட்டுங்கள். எங்கள் கோபுரம் பரலோகத்தை தொடும். ஆனால் தேவன் பரலோகத்தில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தார். மக்கள் தம்மை உயர்த்தி கொள்ள அகங்காரத்தோடு வேலை செய்வதை அவர் பார்த்தார். தேவன் சொன்னார், அவர்கள் ஒரே மொழியில் பேசுகிறார்கள், இப்படி பணிபுரிகிறார்கள் என்றார். பிறகு தேவனுடைய வல்லமை அந்த கோபுரத்தின் மீது இறங்கியது. ஒரு சக்தி வாய்ந்த காற்று நாட்டை அதிரச் செய்தது. சுவர்களை சிதைத்து மக்களை எல்லா திசைகளிலும் சிதறடித்தது. என்ன நடக்கிறது? நான் நிற்க முடியவில்லை. பிடிங்க, உதவுங்கள். இனி அவர்கள் ஒரே ஜனமாகவும் ஒரே மொழியுடனும் இருக்க மாட்டார்கள். நான் அவர்களை பூமியின் எல்லா பக்கங்களிலும் சிதறடிப்பேன். அப்படியே அந்த மகத்தான கோபுரம் முடிக்கப்படாமல் விடப்பட்டது. மக்கள் பல தேசங்களுக்கு சென்றனர். மக்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களின் சொற்கள் கலக்கப்பட்டன. குழப்பம் நாட்டை நிரப்பியது. குடும்பங்களும் குழுக்களும் அந்த பெரிய நகரத்தை விட்டு புறப்பட்டு தம் வழிகளில் புதிய மொழிகளில் பேசிக்கொண்டு சென்றனர். பாபேல் கோபுரம் முடிக்கப்படாமல் விட்டுவிடப்பட்டது. அது மனிதனின் அகங்காரத்தை நினைவூட்டும் ஒன்று ஆனது. அந்த கணத்திலிருந்து மக்கள் பூமி முழுவதும் பரவி பல தேசங்களையும் பல மொழிகளையும் உருவாக்கினர். ஆனாலும் தேவனுடைய திட்டம் தொடர்ந்து நடந்தது. இந்த கதையில் எங்களுடன் சேர்ந்ததற்கு நன்றி. மேலும் அற்புதமான வேதாகம கதைகளை கேட்க பிரைட் லைட்ஸ் பைபிள் ஸ்டோரிஸ் சேனலை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல்லை கிளிக் செய்யவும் மறக்காதீர்கள். அடுத்த முறை சந்திப்போம்.